ஜியோ ஃபெல்லோ ரீடர். நான் நிறைய யோசிச்சேன். மேஜிக்கை தடுக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா மேஜிக் ரியல் வேர்ல்ட்லயும் நடக்கலாம். அந்த ஆப்ஷனையும் ஓபனா வைக்கலாம். எஸ். ஆமா, மேஜிக்கை தடுக்கிறது தப்பு. அது கவிதையை போல மலரட்டும். இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியங்களும் இருக்காது இல்லையா? சீக்கிரம் மீட் பண்ணலாம் இந்த மேஜிக்கல் ஆக்டுடைய ஃபைனல் சர்ப்ரைஸ்ல. எஸ். சரி, தவறான முடிவுக்கு நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல டிலேமா, ஹிந்தில துவேதா, தமிழ்ல தடுமாற்றம், அப்புறம் லக்னோல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாம் ஆதியாவோட இந்த கதையோட சாப்டர் இந்த தடுமாற்றங்களை பத்தி தான். உனக்கு காத்தாடி விட கூட தெரியல? காத்தாடி விட எனக்கு தெரியாது. அதுக்கு இப்ப என்ன? அந்த மாஞ்சாவை எடுத்து கையில சுத்திட்டு நல்லா என்னென்னமோ சாப்பிட்டா சொல்லு. எதுக்கு தள்ளுற? இது பாரு, ஞாபகம் இருக்கா? இது என்னோட ஃபேவரட் போட்டோ. இதுல ரொம்ப கியூட்டா இருக்கு. பின்னாடியே போடா. ஆக்சுவலா உன்னோட கவிதை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா எழுதி கொடுத்தாங்களா? ஆ, அப்பா கவிதை சொல்லி சொல்லி தான் மம்மியை செட் பண்ணாரு. நீ போயட்ரி கிளப் ஜாயின் பண்ணது அப்பாக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குமே. ஆ, இங்க பாரு, இவ்ளோ நல்லா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பை த வே, சாஹில பார்த்தா அப்படி தெரியல. அவன் கவிதை எழுதுறான். அது சரி, ஜாஸும் போய்ட்ரி கிளப்ல ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறா. ஆனா போய்ட்ரிக்காக இல்ல. உன்னால எதுவும் முடியாது. நீ ஃபெயில் தான். டேய், சில விஷயங்கள் பிரைவேட்ரா. அப்ப ஃபீலிங்ஸும் பிரைவேட்டா இல்ல அவகிட்ட சொல்லுவியா? அப்ப ப்ரப்போஸ் பண்ண சொல்றியா? ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியலடா. அவசரப்பட்டு கெடுத்துற கூடாதுல்ல. அப்படியா? அப்புறம் ஜாஷ் விஷயத்துல 10 வருஷம் நீ லைன்ல நின்னு என்னதான் ஆச்சு? அதுல தோத்து போயிட்டல. இங்க பாருடா, நீ அந்த லைன்ல தனியா நிக்கிறதா மட்டும் நினைக்காத. இல்லடா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா பேசுற? நீ கேக்குறியா இல்ல சொல்றியா? ப்ரப்போஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத நீ எப்போ எங்க பண்ணாலும் அதுல பிரச்சனையே வராது. என்கிட்ட இருந்து கத்துக்கோடா. அப்ப சொல்லு, ஜோயா கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ண? உன்னால முடியாதுடா. அம்மா, என்னோட டெல்லி பாய் ஃப்ரெண்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அக்ஷத். ஆ, இப்போ அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என்ன சொல்ற? ஐ எம் so sorry. ஸோ இப்போ சிங்கிளாக இருக்கேன். ஓ பாவம், அப்படின்னா அக்ஷத்தும் சிங்கிளா இருப்பான்ல? டியூப்லைட். ஹேய் நில்லு. உன் ஐடியா என்ன? அத முதல்ல சொல்லு. கவிதை எழுதி ப்ரப்போஸ் பண்ணுண்டா. ஆனா மேட்ரு என்னன்னா, எழுத வராதுடா. இல்ல இல்ல, இதுவும் கரெக்ட். என் கவிதை உன் கவிதை மாதிரி. நான் எழுதி தரேன். நான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அவன் நினைச்சுப்பா. நீ இப்ப என்ன சொன்ன? பேச்சுக்கு சொன்னேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ வேணும்னா நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ணு. கரெக்ட். ம். ரியல் வேர்ல்டு கேள்வியை கேட்டுட்டல்ல, வேற உன்னதமான கேள்வியை கேளு. ரியல் வேர்ல்ட்ல அது சொல்றதுக்கு தயக்கம் வரணும். உதாரணத்துக்கு, ரியல் லைஃபோட வில்லன் யாரு? எஸ். நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருந்தா ஃபன்னியா பதில் சொல்லி இந்த கேள்வியை தவிர்த்திருப்பேன். ஆனா நீ மேஜிக்கல் வேர்ல்ட்ல கேள்வி கேட்டதால முதல் முறையா ரியலா பதில் சொல்ல போறேன். என் ரியல் லைஃபோட வில்லன் என்னுடைய இன்செக்யூரிட்டி தான். அதை கான்கர் பண்ணன எனக்கு எப்போ ஃபீலிங் வருதோ, they come back stronger each time. But I have another secret. எப்போல இருந்து நாம பேச ஆரம்பிச்சோமோ, வில்லன் வீக் ஆயிட்டே போறான்.
ஆதியா சொல்யூஷன் ஆட் பண்ணு. ஆதியா கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்ல மாட்டேனா என்ன? அதெல்லாம் ஓகே. ஆனா அவன் உன் டைப் இல்ல. ஏன்? அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. முதல்ல என்ன லைக் பண்ணான், இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கான். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூட ஃப்ரெண்டா இருக்கானா? இதை என்னால சொல்ல முடியாது. நான் எச்சரிக்கிறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே? Good morning, Father Lawrence. குட் மார்னிங். யார் மனதில் பீட் பாக்ஸிங் கேம் விதையை நட்டேனோ, யார் மனதில் பீட் பாக்ஸிங் கேம் விதையை நட்டேனோ, என் மனதில் அவள் பெயர் எழுதப்பட்டது. ஆதியா. ஆத்யா. லைன்ஸ் எப்படி சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா? ஒரு மண்ணும் புரியல. அத நல்லா படிச்சு பாரு. ஹெண்டில் ஜோயோவோட பேரும் வரும். நான் அதை ஒரு ரைமிங்ல எழுதி இருந்தேன்டா. இது அநியாயம். அதை இப்படி தூக்கி போட்டியே. இது சைன்டா. இது கவிதையால ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது. நீ டேய், கரெக்டான ஃபீலிங் வராதுடா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நேரா போய் சொல்லிடுறேன். ஆதியா. சாம். ஆதியா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். தனியா போய் பேசலாமா? சம்விதான், நான் அந்த நோட்ஸ் நாளைக்கு வாங்கிக்கிறேன். எந்த நோட்ஸ்? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பிரைவேட். சம்விதான், இவங்க ஏன் மம்மி டிமோலஸ்க்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் அம்மா கொஞ்ச நாளுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. வணக்கம் ஆண்டி. ஐ மீன் குட் மார்னிங் மேம். கிளாஸ்ல பார்க்கலாம் என்ன? உனக்கு வேட்டு வச்சுட்டாங்க போல. ஒண்ணு பண்ணு, அவங்க அம்மாக்கு ஒரு கவிதை எழுதிரு. விட்றா. ஒரு சமோசா ப்ளீஸ். தேங்க்யூ. வா, இப்ப சாப்பிட அங்க வேணாம். போய் உட்காரலாம். இவ்வளவு வேற காணும்டா. டேய், அதெல்லாம் விடுறா. ஜோயா, ஆதியா எங்க இருக்கா? ஸ்டாஃப் ரூமுக்கு போ. இனிமே அவளை அங்கதான் பார்க்க முடியும். ஒருவேளை மந்திதா மிஸ் கூட நீ டிஃபன் கூட சாப்பிட முடியும். அங்க போய் பாரு. என்ன அவன் முகம் இப்படி மாறிடுச்சு? ஏண்டி? ஒன்னு சொல்லவா, ஆதியா கொஞ்சம் பெட்டர் பர்சனை தேடலாம். எல்லாரும் சாயில தானே டார்கெட் பண்ணுவாங்க. என்னடா இது, கூடவே இருக்காங்க. ஹலோ வந்திதா மேம், ஓ சாஹில், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க போனதுல இருந்து பிசிக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இவன் ஆத்யா, என்னுடைய பொண்ணு. அண்ட் ஆத்யா, இவன் சாஹில். என் கிளாஸ்ல இவன் தான் டாப்பர். மேம், எனக்கு ஆதியாவை தெரியும். நாங்க ரெண்டு பேரும் போயிட்ரி கிளப்ல ஒண்ணா இருக்கோம். அடுத்த வாரம் இன்டர் ஸ்கூல் போயிட்ரி காம்படிஷன் இருக்கு. நீ கண்டிப்பா வருவல்ல? சரி மேடம், நீங்க எப்படி?
நாளைக்கு சுக்லாவோட சேட் பிளானிங் பண்ணலாம். அந்த நேரத்தில் பார்த்துப்போம்.